Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அக்கட்சியின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜசேகர் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கழக துண்டினை வழங்கி வாழ்த்தி வரவேற்றார். மேலும் அவர் புதிதாக இணைந்தவர்களிடம் மக்கள் அச்சமின்றி தொழில்களை நடத்திட மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் எனவும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்திட பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் செந்தில், நகர செயலாளர் வெள்ளியங்கிரி, பேரூர் செயலாளர்கள் செல்லதுரை மற்றும் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு மக்கள் திட்டங்களுக்கான பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 3,07,63,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்துதல், குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல், கான்கிரீட் தளம் அமைத்தல், வடிகால் அமைத்தல் மற்றும் புதிய நிலை விலைக்கடை கட்டுதல் உள்ளிட்டவைகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட புதுப்பாளையம் பகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரப்பட்டு, நாகப்பாடி உள்ளிட்ட 20 கிராம கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாவட்ட அவைத் தலைவர் நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18ஆம் வார்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் பங்கேற்று புதிய சாலை அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர் ஸ்டெல்லா கனகராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அதிமுக எம்எல்ஏ கனகராஜை குளத்தம்மன் கோயிலுக்கு அழைத்துச் சென்று வழிபட்டு அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய பொன் ஜெயசீலனுக்கு நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் திருமணி பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியை ஒன்றிய பொறுப்பாளர் சல்குரு ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் மா தனபால் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் குமராட்சி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கிருபானந்தம், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஆர்.ஜே. வசந்த், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எல்லேரி பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அயனாவரம் மார்க்கெட் பகுதியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் புதிய பெயர் பலகையை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி.எஸ். பாபு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வில்லிவாக்கம் பகுதி இளைஞரணி செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு பண முடிப்புகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களிடம் விளக்கி கூறப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகேயுள்ள ராமகிருஷ்ணாபுரத்தில் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்தார். கோவை மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட திருமுருகன் நகர் அருகே உள்ள சின்னவேடம்பட்டி வாய்க்கால் குறுக்கே புதிய பாலம் அமைப்பதற்கான பணியை அதிமுக எம்எல்ஏ PRG அருண்குமார் தொடங்கி வைத்தார்.
சின்னவேடம்பட்டி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக எம்எல்ஏ PRG அருண்குமார் பங்கேற்று பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் வனிதாமணி, அம்மா பேரவை செயலாளர் கவிச்சந்திர மோகன், 1வது வார்டு செயலாளர் சாந்தி பூஷன் ஆகியோர் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சரும் வாக்குச்சாவடி முகவர்களின் பொறுப்பாளருமான மோகன் முன்னிலையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆலந்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சசிகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.